விஜய்க்கு சாரதா ரொம்ப பதட்டமா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "மாப்ள எங்க இருக்கீங்க மாப்ள? வீட்ல தாங்க இருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாரி பதட்டமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாப்ள, காலைல ஸ்கூலுக்கு போனா, அதுக்கப்புறம் யாரையோ பார்த்துட்டு வருவேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி சொன்னா. நானும் 6 மணிக்கு வந்துருவா, 7 மணிக்கு வந்தோன்னு பார்த்தப்ப மணி 8 ஆயிருச்சு. இன்னும் அவள காணோம். ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க மாப்ள" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே, "என்னத்த பண்ணி தொலைஞ்சா? யார பார்க்க போனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் முன்னாடி ஏதோ மேட்ரிமோனியில வந்துட்டு ஏதோ குடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னால்ல, யாரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் எங்கேயோ பார்க்க போறேன். நான் பார்த்துட்டு வந்துருவோம்மா 6 மணிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. ஆனா இப்ப காணாங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னங்க விளையாடுறீங்களா நீங்க? யாரு என்ன ஏதுன்னே தெரியாது. மேட்ரிமோனில ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க உடனே வந்துட்டு பேசுறாங்க, பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிற முடியுமா? காலையில தான் அந்த ஆர்வக்கோளாறுகிட்ட நான் சொன்னேன். இது மாரிலாம் எதுவும் பண்ணாத. யாரு என்னன்னே தெரியாம நீ பாட்டுக்கு எதுக்கு பேச போற, பண்ண போறன்னு நான் கேட்டுருந்தேன். அப்படி ஏதாவதுன்னா சொல்லு, நான் கூட வரேன்னு கூட சொல்லியிருந்தேன். இப்ப எதுக்கு இவ இப்படி தனியா போனாலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியல மாப்ள" அப்படின்னு சொல்றப்போ, "சரி நீங்க பதட்டப்படாம இருங்க. நான் என்ன ஏதுங்கிறத பார்க்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன். எங்க போயிருவா? இங்க தான் எங்கேயாவது இருப்பா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஸ்கூலுக்கு பக்கத்தால போய் அங்க போய் பக்கத்துல ஏதாவது கடை எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கா காஃபி ஷாப் இதுலலாம் போய் பார்க்குறாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணுறப்போ கடைசியா ஒரே ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்து கடைசியா வந்து டீ குடிச்சிட்டு ஒருத்தரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஆனால் வந்துட்டு அங்கே காவேரியோடைய ஃபேஸ் மட்டும் தான் அந்த வீடியோவில் தெரியுது. கூட நின்று உட்காந்து பேசுனது யாருங்கிறது வந்து கண்டுபிடிக்கவே முடியல. யார் பேசுனாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பக்கத்தில் இருக்கிற கடையில் பார்க்குறப்ப தான் தெரியுது. கூட வந்து காரில் ஏறி போகிறாங்க. அந்த கார் நம்பரை நோட் பண்ணிட்டு உடனே வந்துட்டு இங்கே மாமாவுக்கு சித்தப்பாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த நம்பரோடைய அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சித்தப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் தெரிஞ்ச போலீஸ்காரர்கிட்ட கொடுத்து அந்த நம்பரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க அட்ரஸும். இதை வாங்கிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போகிறப்ப பார்த்துட்டா காவேரி அங்கே போய் தேடி பார்த்தா வீடே பூட்டி தான் இருக்குது. வீடு பூட்டி இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த அட்ரஸ் தான் இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு இந்த காரோடைய ஓனர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க தம்பி, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை இல்லை, வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கால் சாயந்தரத்துலேருந்து காணாம். அதான் கடைசி அவங்ககிட்ட தான் பேசினாங்க. எங்கே போனாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்பா தம்பி, அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்னப்பா இருக்குது? அவங்கலாம் ஆளே சரியில்ல. ஒரு 4 நாள் இருப்பாங்க, 4 நாள் இருக்க மாட்டாங்க. வருவாங்க, போவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது. மர்மமாவே இருக்கும். எங்க பக்கத்துல இருக்கவங்கள யாரும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஐய்யய்யோ! யார்கிட்ட போய் எப்படி மாட்டி தொலைஞ்சான்னு தெரியலையே! எங்கேன்னு போய் இப்ப தேடுறதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரி விஜய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா சாரதாவும் கால் பண்றாங்க. "மாப்பிள பார்த்தீங்களா? இருக்கிறாளா? எங்க இருக்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த இருங்க அத்த, நான் பார்த்துட்டு தான் இருக்கேங்க அத்த. டென்ஷன் ஆகாதீங்க. இங்க தான் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா. யார்ட்டயோ வந்து பேசிட்டு இருந்துக்கிறா கடைசியா. அதில வந்து கேமரால ஸ்டோர் ஆயிருக்குது. ஆனா, அதுக்கப்புறம் எங்க போனா என்னங்கிறது தெரியலங்க அத்த. நான் பார்க்குறேங்க அத்த. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. கம்முனு கேஸ் குடுத்துடலாமா அப்படிங்கிற மாரி நினைக்கவும் செய்றாங்க. அடுத்து மறுபடியும் வந்து கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இவங்களுடைய நம்பர் இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பரு என்கிட்ட இல்லைங்க. ஹஸ்பண்ட் தான் இருக்குது. இருங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உடனே அவர்ட்ட போய் கேட்குறாங்க. கேட்டோனே வந்துட்டு அவரும் நம்பர் குடுக்குறாங்க. "தம்பி பார்த்து, அந்த ஆளு கொஞ்சம் சரியில்ல. எதா இருந்தாலும் கொஞ்சம் பாருங்க. இல்லைன்னா நீங்க ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்துருங்க. ஆளுங்கலாம் சரியில்ல அவிங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும் செய்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு விஜய்க்கு என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணவும் செய்றாங்க. கால் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணோனே, "யாருங்க? என்னங்க வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க, மேட்ரிமோனிலேருந்து நாங்க உங்கள பார்க்கணுங்க. பொண்ணு வீட்லேருந்து பேசுறோம்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு விஜய் மாத்தி பேசுறாங்க. இத கேட்டோனே, "அப்படிங்களா? சரி ஓகேங்க. நாளைக்கு காலைல வர முடியும்." "இல்ல இல்லங்க. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல தாங்க இருக்கேன். நான் அட்ரஸ் பார்த்து வந்துட்டேங்க. வர முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! இல்லையேங்க. நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் வேணா வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏங்க சார், இப்போ டைம் எவ்வளோ ஆயிருச்சு? 9:00 கிட்ட ஆகப்போகுது. இப்போ வந்து இந்த டைம்ல, அன் டைம்ல பார்க்கணும்னு சொல்றீங்களே, நீங்க யாருங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏங்க நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்போ வந்துட்டு, "அதெல்லாம் இல்லங்க. நான் வெளில போயிருக்கேன். வெளியூர்ல இருக்கேங்க. நான் வரதுக்கு லேட் ஆகுங்க. நீங்க கிளம்புங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அப்பயே தெரியுது காவேரி தான் கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்கான் போல இருக்கு. என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே சித்தப்பாக்கு கால் பண்ணி, "இப்போ லாஸ்ட்டா பேசுன நம்பர் எங்க வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதேபோல வந்துட்டு போலீஸோட ஹெல்ப்போட வந்துட்டு இது மாரி பண்றாங்க. அப்ப வந்துட்டு சொல்றாங்க, இது மாரி வந்துட்டு விஜய் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில தான் பக்கத்தில வந்துட்டு ஒரு லொகேஷன் காமிக்கவும் செய்யுது. விஜய் அந்த லொகேஷன் வச்சுட்டு எடுத்துட்டு போகவும் செய்றாங்க. அங்க போய் பார்த்தா, அங்க காவேரிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருன்னு தெரியல. இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு போயி அவங்கள வந்து கையெல்லாம் கழட்டி விடலான்ட்டு போறாங்க. மயக்கத்தில தான் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அடிக்க வராங்க. "யார்றா நீ? எதுக்குடா காவேரிய கூட்டு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஓ! இவங்க சொந்தக்காரங்களா? நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமான்டா. எதுக்குடா அப்படி பண்ண? இன்னும் கொஞ்ச நேரத்தில உன்னைய வந்து கொத்தா தூக்கிட்டு போறாங்க பாரு ஸ்டேஷனுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே வந்துட்டு 2 பேத்துக்கும் கை கலப்பு வந்துருது. சண்டையும் வந்துருது. கொஞ்ச நேரத்தில வந்துட்டு இங்க விஜய் காவேரி கண்ண முழிச்சுர்றாங்க.
முழிச்சு பார்த்தோன்னா இங்க வந்து விஜய் வந்து சண்டை போட்டுருக்காரு. இத பார்த்தோன்னே வந்துட்டு, இவரு எப்படி இங்க வந்தாரு? நாம எப்படி இங்க வந்தோம்? பேசிட்டு தானே இருந்தோம். திடீர்னு ஏதோ வந்துட்டு சாப்பிட்றதுக்குன்னுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குற மாரி குடுத்தானுங்க. குடுத்தோனே மயக்கம் ஆயிருச்சு. அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. நம்ம எப்படி இங்க வந்தோம்? என்ன ஏதுன்னு தெரியலையே! என்ன நடந்ததுன்னு தெரியலையே! இவரு எப்படி இங்க வந்தாரு? அப்படிங்கிற மாரி காவேரிக்குள்ள நெறைய கொஸ்டின் இருக்கு. விஜய், எதுக்குங்க விஜய் நீங்க இங்க வந்தீங்க? எப்படிங்க விஜய் இங்க வந்தீங்க? அப்படின்லாம் கேட்குறாங்க. காவேரி, "இங்க மிஸ் நீங்க பயப்படாதீங்க. இருங்க நான் வந்துட்டேன்ல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்தோன்னே, "ஏம்மா நீங்க படிச்சவங்க தானம்மா? ஸ்கூல்ல ஸ்டாஃபா இருக்கீங்க. இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு மேட்ரிமோனியில அட்ரஸ் குடுத்து ஒருத்தவங்க பார்க்க வராங்க அப்படிங்கிறக்காக வந்துட்டு முழுசா நம்பிருவீங்களா நீங்க? என்னம்மா பொண்ணுங்க, இந்த காலத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறவனுங்கலாம் ஊரப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. மேட்ரிமோனில தப்பு தப்பா வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி குடுத்துட்டு, அது ஒரிஜினல் மாரி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பொண்ணுங்கள ஏமாத்துறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சொல்றாங்க, "எதா இருந்தாலும் வீட்ல இருக்கிற பெரியவங்கள வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "சார் அவிங்க ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ தப்பா பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்து நான் பேசிக்கிறேங்க சார். விடுங்க சார் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லங்க வேற ஏதாவது பெரிய பிரச்சனையில போய் மாட்டி எக்கு தப்பா நடந்ததா, இப்ப எங்கள விட நீங்க ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணி ஏதோ வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை தானே. இவன் மேல ஏற்கனவே நெறைய இது மாரி கேஸ் எல்லாம் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க விஜய் சார். தேங்க்யூங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பிர்றாங்க. இத பார்த்துட்டு விஜய் வந்துட்டு, "ஏன் ஏன் எதுக்கு மிஸ் இப்படிலாம் பண்றீங்க? ஏதாவதுன்னா நீங்க சொல்லுங்க என்கிட்ட" அப்படின்னு சொன்னேன்ல. அவ்வளோ தூரம் சொல்றப்போ எதுக்குங்க இப்படி நீங்களே வந்து, "இல்லைங்க காஃபி குடிக்கலான்னு வந்து பேசிட்டு தாங்க இருந்தோம். பக்கத்துல தானே வீடு. உங்கள ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால தான் ஏறுனேன். அப்போ வந்துட்டு இந்தாங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. நானும் ஏதோ எதார்த்தமா நம்பி குடிச்சிட்டேன். என்கிட்டலாம் நல்லா வாய் வந்து காது வரைக்கும் போற அளவுக்கு நல்லா கிழியிற மாரி பேசுறீங்கல்ல நல்லா. இப்போ இது கூட உங்களுக்கு தெரியாதாங்க? தெரியாத பெர்சன்ட்ட இருந்துல எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியாதா? ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஏன் அம்முக்கு கூட தெரியும். தெரியாத ஒருத்தவங்ககிட்ட இருந்துட்டு எதுவும் குடுத்தா வாங்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது கூட தெரியலையா? அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க. அது அவ்வளோ தூரம் நல்லா பேசுனாங்க. யார் என்ன பேசினாலும் நம்பிருவீங்களா? அதுதான் உங்களுடைய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கூட உங்கள எவ்வளோ தூரம் தைரியமான பொண்ணுன்னு நெனச்சேன். இப்படி போய் தொக்கா மாட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுங்க ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சாரதா கால் பண்றாங்க. கால் பண்றப்போ, அத்த ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அத்த. காவேரி பார்த்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டு அதான் ஒரு 1/4 மணி நேரத்தில வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. என்ன உங்கள மாப்பிள்ளன்னு சொல்ற மாரி என் ஃபோன்ல இருந்து எனக்கு காது கேட்குது. இத மட்டும் நல்லா கேள்வி கேளுங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னா இப்ப என்ன தப்பா போச்சு? நீங்க ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னா பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஒரு தடவ ஏதாவது தப்பாயிருச்சுன்னா, உடனே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்பீங்களா நீங்க? அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி நீங்க மறுபடியும் ஏதாவது வேதாளம், முருங்க மரத்தில இந்த மாரி இதாயிட்டா வாங்க நேரா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல நான் வரல ஆட்டோ பிடிச்சு வரேன். ஏன்னா மறுபடியும் வந்து யார்ட்டயாவது போய் மாட்டுறதுக்கா? தயவுசெய்து வாங்க. மணி ஆயிப்போச்சு 10 மணிக்கு ஆயிப்போச்சு. வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போறேன். அம்மு வந்து நாளைலாம் தூங்க வேற மாட்டா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குதுல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போறாங்க. கொண்டு போய் விட்டோன்னே, என்னாச்சு ஒண்ணும் ஆகலையே! ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! எதுக்குடி இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீயி? ஃபர்ஸ்ட்டு இது மாரி வெப்சைட்ல அங்க குடுக்குறேன், இங்க குடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் டெலிட் பண்ற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா சொல்லுங்க. நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னுடைய ப்ரொஃபைலையும் சேர்த்து, இவங்களையும் சேர்த்து அன்னைக்கே டெலிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கேட்காம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்து சொல்லிக்கிறேங்க. நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு அம்முங்க தனியா இருப்பா தூங்கணும். அதனால தான் நான் கிளம்புறேன். அவங்கள பார்த்துக்குங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாத மாரி இந்த மாரியெல்லாம் புதுசா தெரியாதவங்க கூடலாம் இப்படிலாம் போகாதீங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "நீங்களும் அப்படித்தானங்க. புதுசா தெரிஞ்சவங்க தானே. அப்போ வந்து நீங்க மட்டும் உங்கள மட்டும் எங்க அம்மா நம்புறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு, "ஏய் யார்ட்ட என்ன பேசுன்னு தெரியாதாடி? இப்ப இந்த தம்பி தான் வந்து உன்னைய வந்து இப்படி கஷ்டப்பட்டு வந்து யார்ட்டயோ வந்து காப்பாத்திட்டு வந்து குடுத்துன்னு விட்டுருக்காப்புல வீட்ல. இப்ப இவர பத்தி இப்படி பேசுறியே! அவர நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். உனக்கு வர வர மூளை நல்லா கழண்டு போச்சுன்னு நெனைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆனப்போ உனக்கு வந்து மண்டையில அடிபட்டதுல ஏதோ மூளை குழம்பிருச்சு, கோளாறு ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய திட்டுறாங்க இங்க சாரதா.